ஹாய், வெல்கம் டு எஸ்பி ஆர்மி யூடியூப் சேனல். நான் உங்களில் ஒருவர். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோன்னு சொல்றது நாட்டு மக்களுக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு வீடியோ. ஒரு ஊருக்கு 56 வருஷமா, அதாவது நம்ம ஊர்ல எலெக்ஷன் ஆரம்பிச்சு 50 வருஷம் 70 வருஷம் ஆகுது. இந்த 70 வருஷத்துல ஃபர்ஸ்ட் 20 வருஷம் அவங்களுக்கு போறதுக்கு வழி, நடந்து போற வழி கூட கிடையாது. மலை மேல காடு மேல அந்த மாதிரி ஏறி போயிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 50 வருஷமா நடப்பாதை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா கவர்மெண்ட்ல மாத்தி 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 மனு கொடுத்து அந்த ஊர்ல இருக்கிறவங்க பாதி பேர் செத்தே போயிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் அந்த ஊருக்கு பஸ்ஸே கிடையாது. இந்த ஆட்சியில மனு கொடுத்தா அவங்க பாக்குறது இல்ல, அந்த ஆட்சியில மனு, ஏன்னா அங்க எதுவும் செஞ்சு அவங்களுக்கு பிரயோஜனம் இல்ல. ஒரு கமிஷன் கிடைக்க போறது கிடையாது, ஒரு லாபம் கிடைக்க, ஒரு குக்கிராமத்துக்கு போய் நம்ம பண்ணி என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சது எந்த அரசியல்வாதிகளும் பண்ணவே பண்ணல. ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்த பிறகு 56 வருஷம் பஸ்ஸே போவாத ஊருக்கு பஸ் விட்டு இருக்காங்க. அந்த மக்கள் அவ்வளவு சந்தோஷத்தோட, அவ்வளவு நெகிழ்ச்சியோட ஒரு பஸ்ஸுக்கு ஒரு ஆரவாரமான வரவேற்பு கொடுத்து மாலை போட்டு மரியாதை பண்ணி அவங்க சந்தோஷத்தை அப்படி வெளிப்படுத்துறாங்க. ஒரு போக்குவரத்து வசதியே இல்லாத ஒரு ஊருக்கு ஒரு போக்குவரத்து வண்டி போச்சுன்னா அதோட மரியாதை எப்படி இருக்கு பாத்தீங்களா? இதுதான், கிடைக்காதவங்க கிட்ட ஒரு பொருள் கிடைச்சிச்சுன்னா அதோட வேல்யூ அவங்களுக்கு தெரியும். இங்க நம்மளுக்கு எக்கச்சக்கமா கொட்டி கிடக்குது, ஆனா அதோட வேல்யூ நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம மதிக்கிறது இல்ல. இங்க இருக்கிற அரசாங்க எவனும் அதை சட்டையும் பண்றது இல்ல, குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்கான். ஆனா இவங்க ஒரு பொக்கிஷம் மாதிரி பாக்குறாங்க. இதுதான் இன்னைக்கு அரசியல் மாற்றம். பழைய காலத்துல இல்லாத ஆட்சி இந்த காலத்துல நடந்துட்டு இருக்குது. 1000 குறை சொன்னாலும் இதெல்லாம் நடக்கிற விஷயம். நீங்க லைவா பாக்குறீங்க. இத மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். See you, bye bye from your ASP Army YouTube channel. Next வீடியோல பார்க்கலாம்.